பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 120ஆம் சங்கீதம் முதல் 125ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த சங்கீதங்கள் 120 முதல் 134 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதோ மலை மேலுள்ள பருவத்தின் கொடுமுடியில் உள்ள எருசலேம் தேவாலயத்தை நோக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் போகும் பொழுது, அங்கே அந்த படிக்கட்டுகளில் ஏறி போகும் பொழுது இந்த ஆரோகண சங்கீதத்தை பாடுவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் வரலாறு தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 15 சங்கீதங்களும் ஆண்டவருக்கு துதி பாடல்கள். நெருக்கங்களின் மத்தியில் இதோ நமக்கு வருகின்றதான மற்ற மனிதர்களிடம் வருகிறதான பல விதமான போராட்டங்கள் மத்தியில் தேவனை நோக்கி ஏறெடுக்கிறதான சங்கீதங்கள். 120வது சங்கீதத்தில் இந்த யாத்திரையின் சங்கீதத்தின் சிறப்பான கருத்து, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரானவர் தம்மையும் தமது வார்த்தையையும் நம்புகிற அனைவர் மேலும் கவனம் செலுத்தவும் கரிசனை கொள்ளவும் அவர் மிகுந்த கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற இந்த சங்கீதக்காரரை போல எத்தனை கபடனாவுகள் நமக்கு விரோதமாய் பேசினாலும் நமக்கு எதிராக எழுந்தாலும் நாம் சமாதானத்தின் அடும்படியாக அழைக்கப்படுகிறோம். யுத்தத்துக்கு எத்தனை படைகள் எத்தனை பேர் இருந்தாலும் சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். 121ஆம் சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமது வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒத்தாசை தருகின்ற கர்த்தர் நம்மோடு உண்டு. அவர் காலை தள்ளாட விட்டார், காக்கிற உறங்க மாட்டார். ஆம், வெயில் வந்தாலும் இரவு நடைவு வந்தாலும் எந்த காரியமும் நம்மை சேதப்படுத்துவதில் ஆத்துமாவை காக்கிற தேவன், போக்கையும் வரத்தையும் நம்மோடு இருந்து காத்து வழி நடத்துகிற கர்த்தர், அந்த உன்னத தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். 122ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் என்னுடைய பரிசுத்த பருவத்தில் என்னுடைய ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி ஏசாயா 56:7 ஆண்டவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எருசலேம் தேவாலயத்தை நோக்கி செல்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆம், எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுந்தாலும் சமாதானத்தின் கர்த்தர் கடைசி நாட்களில் இந்த எருசலேமை மகிமையுள்ள எருசலேமாய் மாற்றுவார். யோவான் தரிசனத்தை கண்டபடி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரங்களில் உள்ளபடி எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக கடந்து வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 123ஆம் சங்கீதத்தில் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நாடும்படியாக அழைக்கப்படுகிறோம். 124ஆம் சங்கீதத்தில் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார், அவரே நம்மை பாதுகாக்கிறார், அவரே நம்மை நடத்துகிறார். வேடருடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கும்படியாக, அவர் பொல்லாத மனுஷனுடைய காரியங்களிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாக நமக்கு சகாயம் தருகிற தேவன், அந்த உன்னத தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. 125ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நம்புகிறவர்கள் இன்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள். சீயோன் பர்வதம் அது அசையாது. அது இன்றைக்கும் அந்த சீயோன் பர்வதம் நிலையாக நிற்கிறது. அதே போல் கர்த்தரை நம்புகிறவர்களும் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் பழைய போல சிரிக்கிற மனுஷன். ஆம், அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று சங்கீதக்காரர் அவருடைய சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை ஏறடிக்கிறார்.
இந்த சங்கீதங்களின் வசனங்களின்படி தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னத தேவனை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னத தேவன் நமக்கு ஒத்தாசை அருள்வார், சகாயம் அருள்வார். அந்த மகிமையின் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த தியானத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் தேவனாயத்தை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, மகிமை காண பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.